தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு NISM சான்றிதழ் பெற்ற வெல்த் மேனேஜர் வைஷாலி ஆர் வெங்கட் இருக்கிறார். முதலீடுகள் தொடர்பாக, பங்குச்சந்தை தொடர்பாக நாம் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். இந்த வாரம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்லேயே வெளிநாடுகளில் எப்படி பரவலாக முதலீடு செய்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வணக்கம் வைஷாலி. வணக்கம். இப்போது நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி பல்வேறு விதமாக முதலீடுகளை செய்வது அப்படிங்கிறத பற்றி பேசணும். இந்த வாரம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஒருவர் தன்னிடம் நிதி இருக்கிறது, அதை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? நிறைய பேருக்கு தெரிஞ்சது பங்குச்சந்தையில், அங்கே இருக்க பங்குச்சந்தையில் ஏதாவது பங்குகளை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான் யோசிப்பாங்க. வேற என்ன வாய்ப்புகள் இருக்குது? முதல்ல எல்லாருமே இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எல்லாருக்குமே இது கிடையாது இந்த மார்க்கெட். ஏன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட இடம். இங்கே ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. வெளிநாடுகளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஓகே, ஸோ அதனால் அந்த ஆங்கிளை முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி ரிஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ரிவார்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும், ரிட்டர்ன்ஸும் நல்லா வரும். ஓகே, சரி, பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போது டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பரவலாக நம்ம எல்லா இடங்களையும் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் இந்தியாவில் மட்டும் எப்படியெல்லாம் டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாட்டி இந்தியா மட்டுமே டைவர்சிஃபிகேஷன் இல்லை, இந்தியாவை தாண்டி பல நாடுகள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச US இருக்குது. அதுலேயும் எப்படியெல்லாம் டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஏன் பண்ணுறோன்னா, அதுவும் நம்ம டைவர்சிஃபிகேஷனுக்காக தான். ஒரே இடத்துல பணத்தை போடாமல் 10 இடங்களில் பணத்தை போடுறோம். சரி, எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஸ்டேஜ் அனாலிசிஸ் பண்ண தெரியும். அந்த கரெக்டான பங்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து கண்டுபிடிக்க தெரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து நான் கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு எந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னே தெரியாது. ஓகே, என்ன ஸ்டாக்கு வாங்கணும்னு தெரியாது. ஆனால் எனக்கு வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வட்டி வந்தால் ஓகே, அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ரிவார்ட்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு தான் பெஸ்ட்டு சார். அவங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டல் வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்ன, நான் பேர் சொல்ல தேவையில்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு விச் இஸ் த பெஸ்ட் வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் ETFன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிறது. ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கம்பெனியோட பங்குகளை நம்ம இந்த ஒரு ETFல வாங்கலாம். கனடாலேருந்து இருக்கக்கூடிய கம்பெனி, UKல இருக்கக்கூடிய கம்பெனி, USல இருக்கக்கூடிய 60% ஆஃப் த கம்பெனிஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி வளர்ந்து வர நாடுகள்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் இருக்குது, இந்தியா இருக்குது, மெக்சிகோ இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, பிரேசில் இருக்குது, தாய்வான் இருக்குது, சைனா இருக்குது, ஹாங்காங் இருக்குது, கொரியா இருக்குது. இத்தனை நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நல்ல கம்பெனிஸை ஒட்டுமொத்த கலவையாக இந்த வேர்ல்டு ETFல வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க இந்த ETFை வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு எது வாங்கணுன்னே தெரியல, எனக்கு நாலேஜ் இல்லை, படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸோ என்னால் ரிசர்ச் பண்ண முடியாது. நான் என்ன வாங்கலாம் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு கண்ட்ரி மட்டும் நல்லா வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி அவங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா தான்ப்பா நெக்ஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா இந்தியா ETF. ஏன்னா அது இந்தியா ETF பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் ஒரு 500 கம்பெனி இருக்கா, Nifty 500லாம் இருக்கா, அந்த மாதிரி கம்பெனிஸில் வாங்கிக்கலாம். ஓகே, அந்த ETFல வாங்கிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு பிரேசில் தான் நல்லா வரும்னு தோணுது, அதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பிரேசிலுக்கான ETF, தனியாக பிரேசிலுக்கான ETF மட்டும் வாங்கிக்கும். இல்லை மெக்சிகோனா ETF, இந்தோனேஷியா ETF, தாய்வான் ETF வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இதிலெல்லாம் எதுலையுமே நம்பிக்கை இல்லை, செமிகண்டக்டர் தான்ப்பா அடுத்தது அப்படின்னா செமிகண்டக்டர் ETF போயிடும். செமிகண்டக்டர் ETF நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதுலேயே எதெல்லாம் பாப்புலர் கம்பெனிஸோ செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை வகையான அந்த இக்கோசிஸ்டமும் அதில் இருக்கும், அந்த கம்பெனிஸ் அதில் இருக்கும். இல்லை, இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, வெளிநாடுகளில் நம்ம முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு தோன்றது என்னென்னா, நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, நம்ம எப்படி வெளிநாட்டு பங்குச்சந்தையில எல்லாம் போய் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு நிறைய பணம் வேணுமா? ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலாக இது இந்த சிஸ்டம் இந்தியாவிலையும் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெளிநாடுகள் குறிப்பாக இந்த ETFலாம் வாங்கும்போது என்னென்னா ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் கம்பெனி, ஒரு A கம்பெனி வச்சுக்கோங்களேன், அந்த A கம்பெனி B கம்பெனி வாட் எவர், அது ஒரு $500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த $500 நம்ம இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போய்டும், கிட்டத்தட்ட இன்ட்டு 100ன்னு தோராயமாக போட்டிங்கன்னா எங்கேயோ போய்டும். அந்த அளவுக்கு நம்மளால் பணம் வாங்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் ஒரு ஸ்டாக் வாங்கணும், அந்த ஸ்டாக் $500னா $500 மொத்தமாக கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். வேறாஸ் நீங்கள் US பங்குகள் வாங்குறச்சே ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் அங்கே ஒர்க் ஆகும். எப்படின்னா அந்த ஸ்டாக் $500, ஆனால் என்கிட்ட இருக்கிறது $50. ஸோ அந்த $50 தான், $50 நான் சொல்கிறது $50 இல்லை, 50 இந்தியன் ரூபி, $6 தான் வரும். ஸோ $6 வருது. 50 INRக்கு நான் போடுறச்சே
$500 பங்கு வந்து 50 INR போட்டால் என்ன வேல்யூவோ அதுக்கான ஃப்ராக்ஷனல் டெசிமல் பாயிண்ட்ல 0.0001 ஸ்டாக்னு வந்துடும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வெளிநாட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணால், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு மொத்தமாக பணம் தேவை. வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்மி அமௌண்ட் இருந்தாலே போதும். என்னால் மாதம் ₹1000 வாங்க முடியும், மாதம் ₹500 வாங்க முடியும், ₹2000 வாங்க முடியும்னா தாராளமாக ஃப்ராக்ஷனலில் வாங்கிக்கலாம். நம்ம இந்தியாவில் நான் ஒரு பங்குகளை வாங்கணும் அப்படின்னா, நான் இதற்குன்னு இருக்க பிளாட்ஃபார்மில் போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் வாங்க ஒரு முதலீட்டாளர் அப்படி தான் பண்ணுவார். அதே இடத்துல போய் நான் வெளிநாட்டு பங்குகளை வாங்க முடியுமா? இப்போ நம்ம இந்தியன் புரோக்கர்ஸில் வந்து பேங்க் மூலமாக இருக்கிற புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளிநாடுகளில் கூடிய பங்குகள் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ பேங்க் மூலமாக பேங்க்கு அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் சேர்ந்து இருக்கிற இது இருக்கு இல்லையா, ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க INXGA, அது வந்து BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது. அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது NSE-IX நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய IXனா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ NSE-IX அவங்களுடைய குளோபல் ஆக்சஸ்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாடுகளுடைய பங்குகளை வந்து இதிலிருந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்ல சொல்றாங்க. இப்போதைக்கு US ஸ்டாக்ஸ் மட்டும் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் 29 கண்ட்ரியோட ஸ்டாக்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ஏழைக்கு ஏற்ற ஒரு விஷயம் சார். ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ஸ்டாக் வாங்கும் போதும் விற்கும் போதும் மட்டும் ஒரு சின்ன லெவலில் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீ, அண்ட் இது கூட இல்லாமல் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, பிளாட்ஃபார்மே ரன் பண்ண முடியாது. அண்ட் நம்மளும் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம், க்ரோத் பார்க்கணுங்கும் போது சின்ன சின்ன ப்ரோக்கரேஜ் ஃபீலாம் பெருசாக இது பண்ணக்கூடாது. சரி, பயப்படணுமா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இது கவர்மெண்ட், NSE-IXன்றது கவர்மெண்ட், BSEயும் கவர்மெண்ட், அவங்களோட INXGAவும் கவர்மெண்ட். ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது மூலமாக நீங்கள் பங்குகளை வாங்கிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு பங்கு சந்தைகளில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பங்கு அது மாதிரி வாங்குகிற ஒரு முறை இருக்குது. மொத்தமாக பணம் இருக்குங்கிறவங்க பெரிய அளவுலேயும் பங்குகளை வாங்கிக்கலாம். இப்படி பங்குகளை வாங்குவதை தவிர வேறு என்ன வாய்ப்புகள் வெளிநாடுகளில்? இப்போ நம்ம அதுதான் பேசுகிறோம். இப்போ பங்குகளுக்கு பங்குகளே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசல. ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டேஜ் அனாலிசிஸ் பண்ண தெரியும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியும். ஸோ எனக்கு அந்த அதாவது ரெண்டே விஷயம் தான் சார். ஓகே, ஒன்று வந்து என்னால் நல்லா படித்து எனக்கு அனலைஸ் பண்ணி முடிஞ்சுது, ஸ்டாக்கை கரெக்டாக அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் வட்டி அதிகமாக பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஜாக்பாட்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 200% ப்ராஃபிட் பார்க்கலாம், 30%, 40%, ஏன் 1000% ப்ராஃபிட் பார்த்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் அது 1000% பார்க்கணும்னா இந்த வருஷம் என்னால் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு முடியாது. ஏன்னா அதில் பின்னாடி அவ்வளோ ரிசர்ச் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சார்ட் மேலே சார்ட் நம்ம படிக்கணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன் படிக்கணும்னா கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் பார்க்கறதுக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் நம்ம சார்ட் பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. முதல்ல எனக்கு எந்த நாடு நல்லா இருக்குன்னே தெரியாது சார், எனக்கு கண்டுபிடிக்கவே தெரில. அடுத்து இந்தியாவா, அடுத்து வியட்நாமா, எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது, எனக்கு வந்து எஃபர்ட் இருக்குது, நான் என்னால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா பெஸ்ட் ETF தான். ஓகே, ஆனால் தனியாக ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், ரிஸ்க்கும் அதிகம். ஒருவேளை அந்த கம்பெனியாக காண போயிடலாம். பட் ETF மூலமாக போட்டிங்கன்னா அந்த ETF அவங்களே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அதில் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் பார்த்தோமா, அடுத்து கோல்டு நான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கோல்டுலேயே இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மைனர்ஸ் ETF. ஓகே, அது என்னென்னா கோல்டு மைன் பண்ணுறாங்கல்ல, அந்த மைனிங் வச்சுருக்காங்கல்ல, அந்த மைனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கோல்டு எடுக்கிறாங்கல்ல, இதுக்குன்னு ஒரு ETF இருக்குது. ஸோ கோல்டு ETFன்றது என்னென்னா கோல்டு ப்ரைஸை வந்து ஃபாலோ பண்ணும். எந்த அளவுக்கு தங்கம் விலை ஏறுச்சோ ஏறுதோ அந்த அளவுக்கு கோல்டு விலையேறும். அதே மாதிரி கோல்டு மைனிங்கிறது தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. சில்வர் இருக்கு, சில்வர் மைனிங் இருக்கு. சில்வர் என்னன்னா சில்வரோட பிரைஸை ட்ராக் பண்ணும். சில்வர் மைனிங் ETF என்னன்னா அதை மைன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற கம்பெனிஸை ட்ராக் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காப்பர். இப்போ கோல்டும் சில்வரும் நீங்க ETF மூலமா வாங்குறீங்க அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு பணம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான தங்கத்தையோ அந்த அளவுக்கான வெள்ளியையும் நம்ம வால்ட்டில் வச்சிருக்கணும், இது ரூல். ஆனால் காப்பரை வந்து வச்சிருக்க முடியாது. ஸோ காப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் ஃபியூச்சர்ஸோட ட்ராக் பண்ணும். இந்த காப்பர் ETFன்றது காப்பர் ஃபியூச்சர்ஸை வந்து ட்ராக் பண்ணும். காப்பர் ஃபியூச்சர்ஸ் இன்டெரக்டாக காப்பர் தான் ட்ராக் பண்ணும். ஸோ இன்டெரக்டாக இந்த காப்பர் ETF வந்து காப்பர் ரேட்டை தான் கால்குலேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு காப்பர் ஆச்சு, அதே மாதிரி சில்வர் ஆச்சு, இதெல்லாம் டைவர்சிஃபிகேஷன் நம்ம பேசுகிறோம். காப்பர் ஆச்சு, சில்வர் ஆச்சு, கோல்டு ஆச்சு, அண்ட் காப்பரில் மைனிங். காப்பர் மைனிங்னு அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் எடுத்துக்கலாம். யுரேனியமில் தான் கொஞ்சம் சிக்கல். அதாவது இதுக்கு ஈரான் வார் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காரணம் வந்து என்ரிச்ட் யுரேனியம்னு சொல்கிறாங்க இல்லையா. என்னடா அது இவங்க யுரேனியமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
யுரேனியம்ல வந்து 2 வகை இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்று என்ரிச்டு யுரேனியம், ஒன்று நேச்சுரல் யுரேனியம். என்ரிச்டு யுரேனியம் தான் டேஞ்சரஸ், நியூக்ளியர் பவர், அந்த வாரை பற்றி அதனால ரீசன்ஸ் அதை விட்டுருவோம், அது நம்ம டாப்பிக்கே இல்லை. நேச்சுரல் யுரேனியம் இருக்குது, எல்லோ கேக்குன்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது நிறைய எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். அது நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதையும் என்ன பண்ணலாம், யூடிஎஃப் உங்களுக்கு தனியாக நம்மளுக்கு எந்த யுரேனியம் கம்பெனியா எந்த கம்பெனியும் தெரியாது. யுரேனியம் ETF யுரேனியம் ETF இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யுரேனியம் மைன் பண்றாங்க பாத்தீங்களா, யுரேனியம் மைனிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து லித்தியம். இப்போ ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் உலகங்களோட ETF பற்றி சொல்லிட்டீங்க. என்னென்னா ETFs நேரடியாக பங்குகளை வாங்க தெரிந்தவங்க பங்கு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு பாண்ட்ஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்குது, வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. வெளிநாட்டில் முதலீடு செய்ய விரும்புகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷனா? அப்போ வெளிநாடுகள்லேயும் பாண்ட்ஸ் இருக்குது. வெளிநாடுகள்லேயும் வந்து அந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் இருக்குது. வெளிநாடுக்கு ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ETFs இருக்குது. பட் அதெல்லாம் வட்டி ரொம்ப கம்மியாக வருமே சார். நம்மளுக்கு அதான் சொல்லணும், ரிஸ்க் எடுத்தாதான். வெளிநாடுகளில் முதலீடு பண்ணணும்னு நினச்சா ETFலையும் ஸ்டாக்ஸ் நேரடியாக பங்குகள் போகிறது பெட்டர். ஓகே, அதான் இதில் டைவர்சிஃபிகேஷன் பார்த்தா நான் திருப்பி சொல்லுவேன், 1000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயை கொண்டு போய் ஒரே இதில் போடாது. பிரேசிலில் மட்டுமே 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு பிரேசில் இல்லைன்னா அல்லது ஒரே செக்டாரில் போடாதீங்க. பிரேசிலில் போடுங்க, வியட்நாமில் போடுங்க. ஒரு மாதம் 1000 ரூபாய் வியட்நாமில் போடுங்க, அடுத்த மாதம் 1000 ரூபாய் பிரேசிலில் போடுங்க, 2000 ரூபாய் நம்ம நாட்டில் போடுங்க. நம்ம நாட்டில் நம்மளுக்கு நம்பிக்கை வேணும்ல. இந்தியாவில் போடுங்க, சைனாவில் போடுங்க, ஹாங்காங்கில் போடுங்க. எனக்கு எதுவுமே தெரியலையா, மாதம் மொத்தமாக டோட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போடுங்க. டோட்டல் வேர்ல்டில் போடுங்க. இல்லை எனக்கு US தான் அப்படின்னா மொத்தம் US ETFல போடுங்க. ஸோ நாம் என்னன்னா இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் சார். நான் வந்து என்ன சொன்னேன், சிம்பிள். நம்ம இந்த வீடியோவே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம யுரேனியம் பற்றி பேசணும். நம்ம எப்படி மக்கள் தேடணும்னா, விச் இஸ் த பெஸ்ட் யுரேனியம் ETF போட்டாலே ஆன்சர் வரப்போகுது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாங்கன்னா நம்ம இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். NSE-IX இருக்குது பார்த்தீங்களா, NSE-IXGA கவர்மெண்ட்டில் அவங்க வந்து கூடுமான வரைக்கும் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. எல்லா ETFஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு US மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து another 30 countries வரப்போகுது, 29 countries வரப்போகுது. வந்துச்சுன்னா அதில் ஏதாவது நல்ல ETF இருந்ததுன்னா அது மூலமாக வாங்கிக்கலாம். ஏன் நான் ETFன்னு திருப்பி சொல்கிறேன்னா, அது வந்து காஸ்ட் கம்மி. ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து டைம் இல்லை. நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். டைம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. டைம் இல்லை, எனக்கு வந்து என்னால் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு எஃபர்ட் இல்லைன்னா ETF போகிறது ஈஸி. ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. ஓரளவுக்கு நம்ம SBI அக்கௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் வட்டியும் ஜாஸ்தியாக வரும். அதனால் அது பெட்டர். நிறைய பேர் பேசுகிற விஷயம் பங்குச்சந்தை, நிதி முதலீடு, இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க அல்லது கேள்விப்படுறவங்க அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை வந்து US ட்ரெஷரி பாண்ட்ஸ். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அளவீட்டாக வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கான வட்டி கூட்டிட்டு, அதுக்கான வட்டி குறைச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பாண்ட்ஸில் நம்ம நேரடியாக முதலீடு பண்ண முடியுமா? அதில் எப்படி நம்ம நேரடியாக முதலீடு பண்ண முடியும்னா, அந்த US பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ETF இருக்குது. ஓகே, அது மூலமாக பண்ண முடியும். அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்க ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பாண்ட்ஸே ரிட்டர்ன்ஸ் வந்து குறைவு சார். ஆக்சுவலாக ட்ரெஷரி பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெஷரி பாண்ட்ஸாலும் சரி, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா 9%, 10%, 11% to 15% ஆவரேஜாக வர மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷன் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம இந்த வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதை நம்ம கோல்டுலேயே போட்டு போயிடலாமே. ஓகே, நன்றி வைஷாலி. அதாவது வெளிநாட்டில் எப்படி வந்து பல்வேறு விதங்களில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோடில் பார்த்துருக்கோம். நம்ம தொடர்ந்து இது போன்ற முதலீட்டு ஆலோசனைகள், முதலீட்டு வாய்ப்புகள், இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி.